ஒருவேளை மாப்பிள்ளை அடிச்சதை இன்னும் நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காளோ? சரி, என்னன்னு போய் பேசி பார்ப்போம். என்ன இது காலில் ஏதோ தட்டுப்படுது? ஏய் நித்யா, என்னடி இது? யார் காரணம் அதுக்கு? ஆமா, அது வந்து யாரு? மாப்பிள்ளை தானே காரணம். இந்த கல்யாணத்துக்கு ஒன்று ஒரு வாரம் தானே இருக்கு, அதுக்குள்ள என்னடி உங்களுக்கு அப்படி ஒரு அவசரம்? யாருக்காச்சும் தெரிஞ்சா எவ்வளோ கேவலமாக பேசுவாங்க. இதுக்கு மாப்பிள்ளை காரணமாக இருந்தால் நான் இப்படி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்க மாட்டேன். சந்தோஷமாக ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிருப்பேன். என்னடி சொல்கிறேன்? மாப்பிள்ளை காரணம் இல்லைன்னா அப்புறம் வேற யாரடி? சொல்லுடி, சொல்லி தொலை. இவ்வளோ கேவலமாவா உன்னை வளர்த்த நித்யா? உன்னை நினச்சா எனக்கு அவ்வளோ அசிங்கமாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து நீ கேட்டது, நீ சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டதுக்கு நல்ல பரிசு கொடுத்துட்டம்மா. உன் அப்பா பேசுறதை கூட கேட்காம மதிக்காம நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நான் சொன்னதுக்கு நல்ல ஒரு பாடம் கற்று கொடுத்துட்டம்மா. சரி, யார் அந்த பையனாச்சும் சொல்லு. நடந்தது நடந்து போச்சு, இப்போ எதுவும் பண்ண முடியாது. காது வச்ச மாதிரி நம்ம குடும்பம் மட்டும் போய் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். 4 பேருக்கு தெரியறதுக்கு முன்னாடி எதனா ஒன்று பண்ணும்ல. நீ தான் பெற்றவங்களுக்கு பெருமை சேர்த்து தரல, நானும் அதே மாதிரி இருந்துட்டா உன் வாழ்க்கை என்ன ஆகிறது? என் கடமையை நான் பண்ணிடுறேம்மா. ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. ஏண்டி, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு. அதை காது வச்சு 4 பேருக்கு தெரியாத மாதிரி முடிச்சிடலான்னு பார்த்தா என்ன ஏண்டி இப்படி கட்டுற? நீ ஒரு மயிரும் பண்ண வேணாம் நித்யா. ஆமாம், இன்னும் 5 நாளில் கல்யாணம். என் வாழ்க்கையே அதுக்கப்புறம் மாறப்போகுது. பெரிய பணக்கார வாழ்க்கை, காரு பங்களான்னு நான் வாழ போகிறேன். அதெல்லாம் திடுக்கிற மாதிரி நீ ஒன்று சொல்லுவேன், அதுக்கு நான் ஊன் தலையாட்டமா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்னடி சொல்கிற? இப்போ வயிற்றில் வர அந்த குழந்தை என்னடி பண்ண போகிறேன்? இன்னும் கல்யாணத்துக்கு 5 நாள் தானே இருக்குது. அதுக்கப்புறம் அவன் தானே என் கூட இருக்க போகிறான். அவன் தான் இதுக்கு காரணம்னு நான் சொல்லிப்பேன். நீ உன் வேலையை பாரு. நிச்சயம் இதெல்லாம் ரொம்ப பாவண்டி. எனக்கு எது நல்லதோ அதை தான் நான் பண்ணுவேன். எனக்கு இந்த பாவம் புண்ணியம் அதை பற்றிலாம் ஒரு கவலையும் இல்லை, புரியுதா? என்னால் இனிமேலும் கஷ்டப்பட முடியாதும்மா. இதை விட்டு எனக்கு வேற வழி இல்லை. நித்யா, அம்மா சொல்கிறத கேளுமா. இப்படிலாம் பண்ணாதடா, அது தப்புடா. ஏய், நானும் பொறுமையாக சொல்லிட்டு இருக்கேன், சொன்னதே திருப்பி சொல்கிறேன். எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்கிறது? நான் இதைத்தான் பண்ண போகிறேன், நான் இதை பண்ணட்டுமான்னு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கல. இதை பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன், புரியுதா? நான் சொல்கிறது கேளு. ஷோப்பா, நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும், எனக்கு தலை வலிக்குது. வெளியே போங்க. என் வாழ்க்கைக்கு எந்த முடிவு கரெக்டாக இருக்குன்னு என்னை தவிர வேறு யாருக்கு தெரியும்? ஆனால் உன்ன வந்துடுவீங்க அட்வைஸு, நல்லது கெட்டதுன்னு. நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து தானே இந்த இடத்துல நான் உட்காந்துருக்கேன். முன்னாடியே வர முடியலையே. முன்னாடி வரதுக்கு ஒரு தப்பு பண்ணால் ஒன்றும் குடிமுடிக்கிறாது. நான் பண்ணுறது கரெக்டு தான். என்ன மது, திடீர்னு கோயிலுக்குலாம் கூப்பிட்டு வந்திருக்கேன்? இல்லடி, மனசே கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் கோயிலுக்கு போகலான்னு கூப்பிட்டு வந்தேன். எதுக்குடா என்னை இப்போ இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன்? எல்லாம் ஒரு காரணமாக தான் இரு. எங்கே ஆளை காணோம்? உங்கள் கவிதா எந்த கோயில் தானே சொன்னான்? யாரடா தேடிட்டு இருக்க? ஆ, அது அங்கே பாரு. யாருடா அங்கே பாருடா? மது, நீ மது கிட்ட பேசலாம் என்ன கூப்பிட்டு வந்தியாடா கூட? டேய், இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா இல்லையாடா? என்ன? நான் ஒன்றும் மதுவை லவ் பண்ணல. அப்புறம் நீ தானடா வந்து என்கிட்ட சொன்ன எனக்கு மது பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்பயாச்சும் நீ உன் மனசு இருக்கிறத சொல்லுவேன்னு பார்த்தேன். அப்பயும் நீ வாயை திறக்கல. இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப லேட் ஆகிடும், அதனால தான் நானே சொல்லிட்டேன். அர்ஜுன், ஆமாம், நான் மது லவ் பண்ணல. ஏய் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா. ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ தேங்க்ஸ் சொல்கிறேன். 5 நாளில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்போ உனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குன்றதே உனக்கு இப்போ தான் தெரியுது. என்ன பண்ண போகிற நீ இப்போ? அது வந்து என்னடா வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்க? இது என்ன சும்மா நினச்சியா? 3 பேரோட வாழ்க்கை இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. உன்னால் ஒரு முடிவை ஒழுங்காக எடுக்க முடியாது. இல்லைடா, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாமல் அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எடுத்து வைக்க முடியும்? முதல்ல உனக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவளை பிடிச்சிருக்குன்றத நீ ஃபஸ்ட்டு சொன்னியா?
இல்லை இல்லை இல்லைடா இன்னும் சொல்லலை. இன்னும் சொல்லாமல் எப்படி நித்யா கூட கல்யாணம் ஆனதுக்கப்புறம் சொல்லலான்னு இருக்கியா? அர்ஜுன் என்னடா நான் கேட்குறது கரெக்டு தானே? இப்போ உங்கள் 3 பேர் வாழ்க்கை இல்லாமல் 2 குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது. நீ எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்க கவின். அதை உட்காந்து நீயே யோசிச்சுப்பார், அப்போ தான் அது உனக்கு புரியும். நீ சொல்கிறது எனக்கு புரிஞ்சுது அர்ஜுன். நான் பண்ணது தப்பு தான். அவன் என் மனசில் இருக்கான்றதையும் நான் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இனிமேல் நான் அவகிட்ட சொல்லி அவள் மனசில் நான் இருக்கனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் அவள் கூட வாழ போகிறேன்னே எனக்கு தெரியலடா. இப்போயும் நீ பேசிட்டே இருந்தேன்னா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. போய் அவகிட்ட உன் மனசில் இருக்கிறத சொல்லு. சொன்னாதான் அடுத்து என்ன பண்ணலான்றத நம்ம முடிவு பண்ண முடியும். நித்யா கிட்ட எப்படி இதை சொல்லி புரிய வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. மதுவோட பதிலில் தான் எல்லாமே இருக்குது. மது என்ன பதில் சொல்ல போகிறான்னு நினைக்கிற போதே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. இந்த உலகத்தில் யாருமே தப்பு பண்ணாமல் இருக்க மாட்டாங்க கவின். உன் வாழ்க்கையில் நீ இதை ஒரு தப்பாக நினச்சிட்டு இதை ஒரு பாடமாக எடுத்துகிட்டு இனிமேல் ஒவ்வொரு முடிவை எடுக்கும் போது பிஸ்னஸ்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிதானமாக யோசித்து முடிவெடுக்க பழகிக்கோ. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிடா கண்டிப்பாக. அவங்களே வந்துட்டாங்க பாரு. போய் ஃபஸ்ட்டு என்ன ஏதுன்னு பேசு, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். மது சரி நீ பேசிட்டு இரு, நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன். மது எனக்கு ஒரு கால் வருது, நான் வெளியே போய் பேசிட்டு வரேன். நீ கவின் சார் கூட இருந்து வந்துடுறேன். நீ கவிதா இருடி. எல்லா டைம்லையும் நான் உன் கூட இருக்க முடியாதுடி. சில டைமில் உன் வாழ்க்கைக்கு தேவையான முடிவை நீ தனியாக தான் எடுக்கணும். மது சொல்லுங்கள் சார். நேற்று அடிப்பட்டது பரவாயில்லையா? சரி சார், நீ கிளம்பட்டுமா? இல்லை மது, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள். எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஒரு வாரத்தில் என் ஃப்ரெண்டு கூட உங்களுக்கு கல்யாணத்தை வச்சு இப்போ வந்து என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான். இதுக்கு மேலே நான் லேட் பண்ணிட்டேன்னா உன்னை மிஸ் பண்ணிடுவேன் மது. நான் சொல்கிறது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. என்ன கேட்க சொல்கிறீங்க நீங்கள்? ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு இப்படி வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேச உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை? பேசு மது பேசு. உனக்கு என்னை பேச எல்லா உரிமையும் இருக்குது, நீ பேசு. நீங்கள் என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், எனக்கு என்ன உங்கள் மேலே உரிமை இருக்குது? அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் பேசுங்க. சும்மா நடிக்காத மது. உனக்கும் என்னை பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும். அதை நான் உன் கண்ணிலே பார்த்துட்டேன். சும்மா என்கிட்ட நடிச்சிட்டு இருக்காத. இப்போ அது உண்மையாக இருந்தால் மட்டும் என்ன மாறப்போகுது சொல்லுங்கள்? மது இன்னும் 5 நாள் தான் இருக்குது. இப்பயே நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னா 5 நாளுக்கு அப்புறம் நம்ம 2 பேர் லைஃப்பும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது உனக்கு புரியுதா இல்லையா? பாரு, எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்லை. ஆனால் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. என்னால் என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண முடியாது. நீங்கள் என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறவர், நீங்கள் என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கோங்க. புரியுதா? இதுக்கப்புறம் நமக்குள்ளே பேச எதுவுமே இல்லை. மது, நீ உன் ஃப்ரெண்டை நினச்சிட்டு உன் லைஃப்பையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, என் லைஃப்பையும் வேஸ்ட் பண்ண போகிற. எனக்கு யார் மேலேயும் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பொய் சொல்லாத மது, எனக்கு தெரியும். நான் உன் கண்ணில் அதை நிறைய தடவை பார்த்துருக்கேன். அப்போ இல்லைன்னா ஆஃபீஸில் உன் கேபினில் நான் உன் பக்கத்தில் வரும்போது என்னை ஏன் நீ எதுவுமே சொல்லாமல் இருந்த? இங்கே தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. எது தேவையோ அதை மட்டும் பேசுங்க சார். எத்தனை நாள் இப்படி நடிச்சிட்டே இருப்பேன் மது? உன்னை பிடிச்ச என்னை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட உன்னால் வாழ முடியுமா? ஆனால் என்னால் முடியாது மது. என் லைஃப்பில் என்ன முடிவு எடுக்கணுன்றத நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பை மட்டும் பார்த்துக்கிட்டா எனக்கு அது போதும். இவன் மது இல்லை, இவர் நித்யா கல்யாணம் பண்ணிக்க போகிற கவின் சார் கூட என்ன பேசிகிட்டு இருக்கா? இது ஒன்றும் சரியில்லை. நித்யா கிட்ட போய் உடனே இந்த விஷயத்த சொல்லியே ஆகணும். இருங்க, எனக்கு ஒரு பதில் சொல்லாமல் இங்கேருந்து போக முடியாது மது. என்னோட பதிலை நான் சொல்லிட்டேன் சார். மது, இப்பயே நீ சொல்லணும். அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லாக 2 பேரும் கஷ்டம்தான் பண்ணணும். என்னால் என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுறதை விட எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை தாங்கிட்டே வாழ்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். மது, இப்போ என்னை பற்றி நீ எதுவுமே யோசிக்கலையா? என்ன யோசிக்க சொல்கிறீங்க சார்? ஒரு வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு என்னை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறவரை பற்றி என்ன யோசிக்க சொல்கிறீங்க? இப்பயாச்சும் நான் தைரியமாக வந்து சொன்னேன், நீ அதை கூட சொல்ல மாட்டியே. உன்னை நான் என்ன பண்ணுறது? அந்த மாதிரி எதனா இருந்தால் தானே நான் சொல்கிறதுக்கு. எதுவுமே இல்லாத என்ன சொல்கிறீங்க? நீங்கள் கையை ஃபஸ்ட்டு விடுங்க. மது, என்ன நடக்குது இவங்க 2 பேருக்குள்ளேயும்? கையை மாற்றி மாற்றி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பேசினாங்க, அது மட்டும் தெரியுது. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு ஒன்றும் காதில் விழ மாட்டுதே. சரி, எதுவாக இருந்தாலும் என்ன போய் நித்யா கிட்ட சொல்லுவோம். சொன்னால் அவள் எதனா பண்ணுவா.
இனிமேல் நம்ம 2 பேருக்குள்ள ஒன்றுமே இல்லை. அதை புரிஞ்சுட்டு நீங்கள் என்கிட்ட பேசுறதா இருந்தால் பேசுங்க, இல்லை என்கிட்ட பேசவே வேணாம். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மது, நீ ரொம்ப தப்பான முடிவு எடுத்திருக்க மது. இப்போ கூட ஒன்று கேட்டு போகல, இன்னும் 5 நாள் இருக்குது. நான் நித்யாக்கிட்ட சொல்லி நான் எப்படியாச்சும் புரிய வைக்கிறேன். அவள் சத்தியமாக உன்னை தப்பாக நினைக்க மாட்டா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. ப்ளீஸ் இப்போயாச்சும் உண்மையை சொல்லு. நீங்கள் பேசுறது எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வராது. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது இனிமேல் டைம் தான் வேஸ்ட். நான் கிளம்புறேன். மது, என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் கிளம்புறேன். நீ கிளம்புனாலும் சரி என்னோட முடிவை நான் சொல்கிறேன், அது கேட்டுட்டு போ. இந்த கல்யாணம் நடக்காது. எனக்கும் நித்யாக்கும் கல்யாணம் நடக்காது. என் மனசில் நீ தான் இருக்க. இன்னும் எனக்கு உன் கூட கல்யாணம் நடந்தால் நடக்கும், இல்லைன்னா லைஃப் ஃபுல்லாக இப்படியே தான் இருப்பேன். இதுதான் என்னோட முடிவு. கவின் சார், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னால் என் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண முடியாது சார். நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீ உன் ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ண வேணாமா? எனக்கு பிடிக்கலன்னு தான் நான் இந்த கல்யாணத்தை நிறுத்தப்படுறேன். உன் பேர் எந்த இடத்துலையும் வராது. இவ்வளோ செல்ஃபிஷாக நீ இருக்கல்ல, உன்னை பற்றி மட்டும் யோசிச்சு. இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். கொஞ்சம் நான் சொல்கிறது கேளுங்க சார். நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப தப்பாக இருக்குது. இல்லை மது, என்னால் நீ சொல்கிறத கேட்க முடியாது. நீ எவ்வளோ உன் முடிவில் தெளிவாக இருக்கியோ அதை விட நான் என் முடிவில் தெளிவாக இருக்கேன். நித்யா பாவம் சார். ஒரு பொண்ணுக்கு கல்யாண ஆசையை காட்டிட்டு அதை நிறுத்துறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். அப்போது கடைசி வரைக்கும் நீ என்னை பற்றி ஒரு தடவை கூட யோசிக்க மாட்டல. உன் மனசுலையும் நான் இருக்கேன், என் மனசுலையும் நீ இருக்க. ஆனால் என்னை பற்றி நீ இது வரைக்கும் யோசிக்கல. கவின், ஒன்றும் பேச வேணாம் மது, என் முடிவு இதுதான். நான் கிளம்புறேன்.